புதுச்சேரியில் ரவுடிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக முதல்வர் ரங்கசாமிக்கும் கவர்னர் வீரேந்திர கட்டாரியாவுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் வியாபாரிகளை ரவுடிகள் மிரட்டுவதும், அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவங்கள் ரவுடிகளுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாகவும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் பத்திரிகையாளர்களை கவர்னர் வீரேந்திர கட்டாரியா சந்திக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன் திடீரென்று பத்திரிகையாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி, வியாபாரிகள் மற்றும் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும், ரவுடிகள் அட்டகாசம் ஒழிக்கப்பட்டு ரவுடிகளுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அரசானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிகவும் கவனமாக இருக்கும். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் அரசானது எடுக்கும். நமது பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும். வியாபார பெருமக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும். அவருடைய அச்சம் போக்கப்படும். மக்கள் அமைதியோடு வாழ்வதற்கான அத்தனை நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கும். புதுச்சேரி அரசுக்கு மத்திய அரசு நெருக்கடி ஏற்படுத்துகிறதா என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து தன்னிடம் எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படுவதில்லை என்றும் கவர்னர் கட்டாரியா கூறியிருப்பது குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ரங்கசாமி பதிலளிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கவர்னர் வீரேந்திர கட்டாரியா, புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக வெளியாகும் பத்திரிகை செய்திகள் தொடர்பாக தன்னிடம் முதல்வர் ரங்கசாமி எந்த தகவலும் தெரிவித்ததில்லை என்றும், இதுகுறித்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மத்திய அரசிடம் பேச உள்ளதாகவும் கூறினார். தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலை தனக்கு கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். Gundas will prosecute, they will be externed, they will be sternly dealt with. Whatever I have said in a constructive way to improve the situation in the state. I don't want to enter into any argument. I want law and order should come and I should give something positive to the state. I don't want to reply to the Chief Minister. When opportunity will come, I will definitely talk with the Chief Minister. If you don't take any action, my only alternative is to request the higher authorities to help me to improve the situation. முதல்வரும் கவர்னரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக அடுத்தடுத்து செய்தியாளர்களை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.